ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனி நச்சமில் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் மேரி லிஷியா கிச்சன் டைம். இன்றைக்கி வந்து நம்ம முளைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். வாங்க டிஎஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை மென்று சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பட்டை மிளகாய் 4 பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன். பட்டை மிளகாய் கொஞ்சம் நல்லா செவக்க நல்லா வறுபடணும். நல்லா 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதோட 5 பூண்டு புல்லு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப வெங்காயம் வந்து ரொம்ப கருகெல்லாம் வதங்க வேண்டியதில்லை. இந்த டைமில் முளைக்கீரையை 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். கீரை நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். வதங்கினோடனையும் கொஞ்சம் கம்மியாகிடும். அதனால் கீரைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைனா லாஸ்ட்டாக செக் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி வேகட்டுங்க. திறந்து பார்க்கலாம். கீரை உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இந்த கீரையை கட் பண்ணும்பொழுது பொடி பொடியாக கொஞ்சம் அந்த தண்ணியும் சேர்த்து நம்ம நைஸாக கட் பண்ணணும். சேர்ந்து வெந்துடும். ரொம்ப அடி வரைக்கும் கட் பண்ணாமல் ஒரு நடுப்பகுதி வரைக்கும் அந்த தண்டை கட் பண்ணி லாஸ்ட்டு கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். இன்னும் ஒரு நிமிஷம் வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம தண்ணியே விடலை, ஆனால் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம இப்போ இது நல்லா வேகிறதுக்கு சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கம்மியாகவே தண்ணி ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் மறுபடியும் வேக வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த கீரை வேகிறப்போ இந்த சீரகத்தை போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் சின்ன அதாவது இளங்கீரை பாருங்கள், அதான் சட்டுன்னு வந்துட்டு. இந்த கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டு இப்போ நிறைய பேர் கீரை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இரும்புச்சத்து, விட்டமின் சத்து, தாது உப்புகள், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மேங்கனீஸ், நிறைய சத்துக்கள், விட்டமின் அத்தனை சத்துக்கள் இந்த கீரையில் நிறைஞ்சிருக்கு. இந்த முளைக்கீரையை வாரம் 2 தடவை கண்டிப்பாக உணவில் எடுத்துக்க சொல்கிறாங்க. தொடர்ந்து இந்த கீரையை வந்து நம்ம இளம் வயதுலேருந்து பயன்படுத்தி வந்தோம்னா சீக்கிரம் வந்து முடி நரைக்காதுன்றாங்க. அந்தளவுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குதில்ல. கீரை வேகும்போது கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த கீரை பசுமைத்தன்மையாகவே அப்படியே இருக்கும். கீரை சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். கீரையெல்லாம் மண் சட்டியில் வேக வச்சோம்னா அதோட தனி ருசிங்க. கீரை நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இந்த கீரையில் இருக்க க்ரீன் சத்து எல்லாம் இறங்கிச்சு அந்த தண்ணியில். இந்த டைமில்
தேங்காயை போட்டு இறக்கிடலாம். தண்ணி நல்லா வற்றிடுச்சுங்க. நல்லா வற்றிடுச்சு. இந்த டைமில் நான் 1/2 மூடி தேங்காய் திருவிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஈடு கொடுக்கும். ஒரு 4-5 பேர் இருந்தாக்கா இந்த தேங்காய் போட்டோம்னா கொஞ்சம் ஆளு கொஞ்சம் எடுத்துக்கலாம். கீரையெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நான் தேங்காய் 1/2 மூடி சேர்த்துருக்கேன். இது மாதிரி சேர்த்துக்குங்க. தேங்காய் போட்டோன்னே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். கீரைக்கு வந்து உப்பு பத்தலைன்னா நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம். டேஸ்டான ஹெல்த்தியான உடலுக்கேற்ற முளைக்கீரை பொரியல் ரெடி. அது செய்து பாருங்கள். மேரி லிஷியா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க அன்பர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.